நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவர் காலமாகி விட்டால் அந்த சொத்தின் உரிமை அவருடைய வாரிசுதாரர்களின் வசம் சென்றுவிடும். நீங்கள் நினைக்கலாம், நிறைய லேஅவுட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, விற்பனை ஆவணம் கிரைய பத்திரமா சொத்து வாங்கும் பொழுது அது ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் நிறைய கட்டணுங்கிறதுக்காக ஒரு பவர் ஏஜென்ட்டாக தன்னை நிலைப்படுத்தி கொண்டு சொத்தை வாங்கிப்பாங்க. ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி குறையறதுக்காக. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னா, அப்படி பவர் ஏஜென்ட்டாக சொத்தை வாங்குபவர்கள் யார் பவர் கொடுத்தாங்களோ அவங்க இறந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் முழு பணமே கொடுத்து சொத்து வாங்கி இருந்தாலும் அந்த சொத்தின் உரிமை ஆட்டோமேட்டிக்காக பவர் யார் கொடுத்தாரோ அவருக்கு சென்றுவிடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் அந்த சொத்தை விற்பனை செய்யவோ இல்லை நீங்களே மொத்த டாக்குமெண்ட்டும் அந்த சொத்துக்குரிய மொத்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் உங்கள் வசம் வைத்திருந்தாலும் கூட அந்த சொத்து குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் எதையும் மேற்கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம எப்பவுமே